ஹாய்ங்க. இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இருந்துட்டோமேன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படி ஒரு சட்னி இது. இட்லி பொடி இருந்தால் போதும். வீட்டில் எந்தெந்த பொருள் இருக்கோ அதெல்லாம் போட்டு இட்லி பொடி சேர்த்து அரைச்சாலே தனி டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெடி ஆயிடுது. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு தோசையை சுட்டோமா, டக்குன்னு ஒரே நிமிஷம்தான் இதை செய்கிறதுக்கு. அதுக்கு கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அப்படியும் செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், 2 சின்ன தக்காளி. மிளகா பொடி என் வீட்டில் இல்லைங்கிறதுனால 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டேன், காலி ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 அறுத்து அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு பல் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. ஒரே ஒரு பூண்டு பல் போதும். ரொம்ப போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி அந்த பூண்டு காரம், அதனால் தேவையில்லை. இந்த இட்லி பொடியில் கூட பாதி தான் போட்டேன். இதுவே 3 பேர் சாப்பிட்லாம் இட்லியை தொட்டு, அவ்வளோ வரும் இந்த 2 தக்காளி கொஞ்சோன்னு. இதுக்காக நான் சில நேரம் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாட்டா வெறும் தக்காளி பூண்டு இட்லி பொடி போட்டு கூட அரைச்சிக்குவேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உண்மையிலே இது 3 பேர் சாப்பிட்ற அளவு இருந்துச்சு. பார்க்க உங்களுக்கு கம்மியாக தெரியுது, ஆனால் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. 2 தோசை சாப்பிட்டா 6 தோசைக்கு கரெக்டாக வரும் இந்த அளவு. நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? உண்மையிலே இதை டக்குன்னு செஞ்சுருவீங்க.